எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எல்லார் வீட்லேயுமே கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். அதில் எதுவும் கேஸ் லீக் ஆகிற மாதிரி ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னாக்கா என்ன பண்ணுறது, அந்த வாஷரில் எதுவும் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு தான் இந்த வீடியோ மெயினாக போட்டிருக்கேன். இது ஒரு டொமஸ்டிக் கேஸ் சிலிண்டரு, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய சிலிண்டரு. இப்போ இதில் இருக்கக்கூடிய அந்த ஓரிங், அந்த வாசரை கழட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 பின் எடுத்துக்கங்க, ஏதாச்சும் ஒரு ஹூக் மாதிரி. ஃபஸ்ட்டு அந்த சிலிண்டரில் இருக்கக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மூடியை ரிமூவ் பண்ணிக்கங்க. இப்போ ஃப்ளாஷ் அடித்து காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா அந்த உள்ள கருப்பு கலர் வளைய மாதிரி இருக்குல்ல, அதுதான் அந்த ஓரிங்கு. அந்த ஓரிங்கில் ஏதாவது இன்னர் சைடில் டேமேஜ் இருந்தாலோ அல்லது தேய்ச்சி கிழிஞ்சி இருந்துச்சுனாக்கா உங்களுக்கு கேஸ் லீக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுமாதிரி ஹூக் எடுத்து ஒரு கார்னரில் லேசாக குத்தி நவுத்துனீங்கன்னா அந்த ஓரிங்க்கு கொஞ்சம் கேப் கிடைக்கும். கேப் கிடைக்கும்போது நீங்கள் இன்னொரு ஹூக் அல்லது இன்னொரு குச்சி மாதிரி ஏதாவது எடுத்து அதில் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வெளியில் எடுத்துருங்க. இப்போ நான் இன்னொரு ஹூக் அதில் வச்சு லாக் பண்ணியிருக்கேன். அப்படியே பொறுமையாக வெளியில் எடுங்க. எடுத்திங்கன்னா அது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒரு ரப்பர் டியூப் மாதிரி இருக்கும். இதில் அந்த உள்பக்கம் நமக்கு ஃபினிஷிங்காக இருந்தால் தான் கேஸ் லீக் ஆகாமல் இருக்கும். கரெக்டாக ரெகுலேட்டரில் அப்போ தான் ஃபிக்ஸ் ஆகும். அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஏதாவது டேமேஜ் இருந்துச்சு அப்படின்னாக்கா அதை பார்த்தாலே தெரியும். இப்போ வேறு ஒரு அடிஷ்னல் சிலிண்டரில் இருக்கக்கூடிய, உங்கள் வீட்டில் அடிஷ்னல் சிலிண்டர் இருந்துச்சுன்னா அதில் இருக்கக்கூடிய ஓரிங்கை இதே மாதிரி கழட்டிக்கிங்க. அப்படி இல்லை, ஒரு சிலிண்டர் தான் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் இமீடியட்டாக கேஸ் ஏஜென்சிக்கு கால் பண்ணி இதுமாதிரி கேஸ் லீக் ஆகுது, நான் பார்த்தா அந்த ஓரிங் கட் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்களே எடுத்துகிட்டு மாற்றி கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா பக்கத்து வீட்டில் எதுவும் உங்களுக்கு காலியான சிலிண்டர் இருந்துச்சுன்னா அதை வாங்கிக்கிட்டு அதில் உள்ள ஓரிங்கை கழட்டி நீங்கள் இதுமாதிரி மாற்றிக்கலாம். மாட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மாட்டணும். கரெக்டாக அது மாதிரி லாக் ஆகிற மாதிரி மாட்டிக்கிங்க. மேக்ஸிமம் இதனால தான் உங்களுக்கு கேஸ் லீக்கேஜ் ஆகும். இந்த ஓரிங் கரெக்டாக இருந்துச்சுனாலே ஓரளவுக்கு ரெகுலேட்டரில் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிடும். எங்கள் வீட்டில் லீக் ஆகும்போது நான் செக் பண்ணும்போது இந்த ஓரிங்கில் டேமேஜ் இருந்துச்சு, அதை மாட்டினேன். சரி, நம்ம அதை ஒரு யூடியூப்பில் போடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ உங்களுக்காக போடுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.